மாட்டீங்களா? நாங்க மரியாதை கொடுக்கோம், வேற யார் மரியாதை கொடுக்குறோம்? கொடுக்க மாட்டீங்க. ஏய் நாங்க தான் மரியாதை கொடுக்குறோம். சரி மரியாதை கொடுக்குறாங்கிறீங்களா? சரி ரொம்ப நன்றி. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்காக நீங்க 2 பேரும் இப்படி சீ சீ பொது இடத்துல கடுப்பிட பண்ணக்கூடாது. நான் என்ன சொல்றேன்னா அவன் கிடக்குறான் அக்கா தங்கத்தோட பிறந்தாதான் அவரோட அருமை தெரியும். அதை சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன்னா ஒத்த காலம் தூக்கி ஆடாம 2 காலம் தூக்கி ஆடுங்க. நல்ல பம்பரப்பான ஆடுதா. நல்லா இருக்கு. ஏங்க 2 பேரும் இப்ப வாய்க்கிரி அவருக்கு சப்போர்ட் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருந்தீங்க. இப்ப 2 காலம் நீ வந்து பெட்டிக்காரங்கள தாய் நாடு. ஆமா தாய் மொழி. பெண்கள்லாம் நாட்டுக்கு பெண்கள்லாம் நாட்டின் கண்கள். இந்த பிள்ளைங்க 2 யாரை நம்பி வந்திருக்கு? நம்மள நம்பி வந்திருக்கு. ஒத்த காலம் தூக்க கூடாது, 2 காலையும் தூக்கணும்.
செல்ல செல்ல கத்த குரு குரு குருன்னு பார்ப்பாங்க குட்ட குட்ட கொல்ல பட்ட குரு குரு பார்ப்பாங்க நீ என்ன ஒரு மாதிரியா கேக்குறேன்னு நான் ஊ சொல்றியாங்கிற அவன் வேற மாதிரி கேக்குறான். ஏய் தம்பி என்ன அந்த மாதிரி வேலையெல்லாம் பாப்பா அப்படியாவது அப்புறம் இன்னும் லேடிஸ் மேல குண்டா நீ என்ன இப்படி இப்படின்னு கிடக்குற மாட்டாட மாடு பண்ண நிலவே வா பஞ்சு கொடியே வா வசந்த மண்டபமே வா ஓடாத ரயிலே வா ஒளிவாத தேனியே வா கொடி நீ கிஞ்ச கடி புது பாட்டுல எனக்கா சங்கால சண்டைக்கு வரும் ஒழுங்கா இருக்கு இதெல்லாம் யார் தெரியுமா ரசிகர்கள் தானா சேர்த்த கூட்டம் கிடையாது நோட்டீஸ பார்த்து தானா சேர்த்த கூட்டம் முதல்ல ஒரு ஆம்பளைக்கு மரியாதை கொடுத்து இங்க ஆண்களுக்கு மரியாதை பெண்களுக்கு மரியாதை பார்ப்போமா நான் சொல்றேன் ஆண்களுக்கு தான் மரியாதை ஓ ரசிகர்கள் கை தட்ட சொல்லு உனக்கு தட்டாங்களா எனக்கு தட்டாங்களான்னு பார்ப்போம் தட்ட சொல்லு சரி மரியாதை கொடுக்குறாங்கிறீங்களா ஒண்ணு கிட்ட கேக்குறேன் கட்டுற புருஷனுக்கு நீ எப்படி மரியாதை கொடுப்ப அதெல்லாம் வேணாம் காலையில எந்திரிச்சு நல்லா கேட்டுக்கங்க காலையில எந்திரிச்சு உன் கணவருடைய காலில் விழுந்து நீ என்ன வரை ஆசீர்வாதம் வாங்கியிருக்கியா ஒரே ஒரு சரி இங்கு டான்சர் இருக்கும் ஜெயபிரியா அவர்களுக்கு நமது விழாக்கள் சார்பாக பொன்னாடை பற்றி குறிப்பிடுகிறது எனக்கு பொன்னாடை நேற்று கௌரவப்படுத்தி அன்புங்கிறது என் சார்பாகவும் நான் சார்ந்த கலைக்குழுமதி சார்பாகவும் நன்றி நன்றி கிடந்த வணக்கம் வணக்கம் தம்பி போர்வை போட்டு வர்றியா இப்படி வேகமா வர்றியா இப்ப நான் கேட்கிறேன் காலில் விழுந்து நீ மரியாதை கொடுக்கலங்கிற இப்ப நான் கேட்கிறேன் பாக்குறியா உங்க தாய்மாரெல்லாம் உட்காந்துருக்காங்கல்ல இல்ல உங்க ரசிகர்கள் தானே சரி என்னை வந்து ஆத்தாலாம் நிறைய பேர் உட்காந்துருக்கீங்க ஒரே ஒரு ஆள் மட்டும் கை தூக்குங்க போதும் கட்டுல கணவன் காலில் விழுந்து நாங்க ஆசீர்வாதம் வாங்குவோம் பாடு ஒரு ஆள் கை தூக்குனீங்கன்னாவே அந்த பாரு ஒரு அக்கா தூக்கிடுச்சு எங்க தூக்கு ரெண்டு பேர் தூக்கிருக்காங்க எங்க 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 மூணு பேர் எங்க 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 அண்ணன் தெரியாது அந்த பேர் கொடுத்து தூக்குறாரு நான் ஒரு கம்லாம் பாக்குறேன் எங்கடா இந்த சம்பவம்லாம் நடக்குது காலைல எங்கடா சரி இப்ப நம்ம ஆளுல பாக்குறியா அண்ணே உங்கள் மனைவிக்கு ஒரு முளம் பூ வாங்கி கொடுத்துருப்பேன் கை தூக்குங்க பாப்போம் என்ன கூட்டத்துல ரெண்டு கையை ஒரு ஆளு தூக்குது ரெண்டு முட்டாட்டியா இங்க நம்ம ஆளு அவர் மூணு கையும் தூக்குவாப்ல இடம் பச்சல கை இல்ல சரி இவ்வளவு அதிகமா இப்படியா பெண்களுக்கு மரியாதை கொடுங்க ஆண்கள் விபத்து அதிகமா நடக்கிறதே பொம்பளை பிள்ளை உன்னாலதாம்மா உன்னாலதான் விபத்து நடக்குது யார் சொன்னா என்னாலதான் இப்ப நான் நிரூபிக்கிறேன்
இங்க விபத்துல கொண்டு போய் விடுறோம். அப்படி தூக்க முடியாம போறனால வண்டியை கொண்டு போய் லாரில கூட்டிட்டு கிடக்குறீங்க. ஜெயப்பிரியா, பொம்பளை நாங்க குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறோமா? பொம்பளை சுத்தி போட்டாலும் குடிக்க மாட்டோம். தெரியும். ஏன் நீங்க குடிக்க மாட்டீங்கன்னு காரணம் எனக்கு தெரியும். என்ன காரணம்? முதல்ல ஆம்பளை நாங்க குடிக்கிறோம்னு பேசுறோமே, நாங்க குடிக்கிறோமே 10 ரூபாய்க்கு வாங்குற 3 இட்லிக்கு 30 வகை சட்னி கொடுக்குறாங்க. 185 ரூபா போட்டு வாங்குற சரக்குக்கு ஒரு 10 ரூபா முறுக்கு கொடுக்குறாங்களா? இனிமே 10 ரூபாய் எடி பேஸ்ட் வாங்கி கொடுங்க. குடிச்சு குடிச்சு கிடையாது. நன்றி நன்றி நன்றி. எல்லாம் ஆதங்கத்துல இருக்கா. குடிக்கிறதுக்கு கிளவி மூத்தத்தை வாங்கி குடிக்க வேண்டியதானே? அதுல போதை வந்தா அதையும் நாங்க குடிப்போம். வருமா வராது. சரி, இவ்வளவு தூரம் கேக்குறேன். ஆனா உண்மையை சொல்றேன், குடிக்கிறவளை மட்டும் தப்பா பேசாத. ஏன்? காவல்துறை எங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க தெரியுமா? என்ன சப்போர்ட்? வாங்க எல்லாம் குடிங்க, நான் சப்போர்ட் பண்றாங்க. குடிச்சா வண்டி விபத்து நடக்கும், அதனால குடிக்காதீங்கன்னு சொல்றாங்க. அதுக்காக நினைக்கிறியா? குடிச்சுக்கிட்டே வண்டி ஓட்டினா விபத்து நடக்கும்னு சொல்றது வந்து உங்களை பொறுத்தவரையும். ஆனா உண்மையான விஷயம் என்ன தெரியுமா? என்ன விஷயம்? குடிச்சுக்கிட்டே ஏன் வண்டி ஓட்டாதீங்கன்னு சொல்றாங்க. ஏன்? குடிச்சுக்கிட்டே வண்டி ஓட்டினோம்னா இந்த சரக்கு கீழே சிந்திரும். நன்றி 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 நன்றி. காலேஜ் போற பொம்பளை பிள்ளை என்கிட்ட லிப்ட் கேட்டு வண்டியில ஏறுறேன். லிப்ட் கேக்குறேன். அப்ப இந்த வண்டி எப்படி விபத்து நடக்குதுன்னு இப்ப நான் சொல்லிடுறேன். எப்படி கேக்குறது? எப்படி வண்டி நிப்பாட்ட முடியும்? எனக்கு லிப்ட் கேட்டு பழக்கம் இல்லையா? இது எப்படி தெரியும்? பைக் 120 ஸ்பீடுல வந்துட்டு இருக்கு. ஓகே தல, டிராபிக் இன்ஸ்பெக்டர் இவர்தான். இன்ஸ்பெக்டர் வண்டி வந்து இவரு போய் இன்ஸ்பெக்டர். ஆமா, அப்படியா? சரி, லிப்ட் கேளு. வண்டி வேகமா லிப்ட் கேக்குறதுனா எப்படி தெரியுமா? பைக் வரும்போது அவ்வளவு வேகமா வர்ற பைக் பொம்பளை பிள்ளை எப்படி கவனிக்கும்? ஒரு அழகான பசங்க வரும்போது, பசங்கனாவே அழகுதான். மூஞ்சி முத கண்ணல பாருங்க, சூட்ட மண்டையா. ஒரு விஷயமா, இலங்கையிலே ஆளுகளை முகம் எல்லாருக்கும் ஒரு மீசை தான் இருக்கு, உனக்கு மட்டும் 4 மீசை இருக்கு எப்படி? ஹே மாடல், இட்ஸ் நியூ மாடல், 24. மீசையவே உங்க கண்மையில வளர்ந்துருக்காங்க. உங்க ஆள அழகா பெரிய மன்மத குஞ்சு எனக்கு. ஏய் 2024 ஃபேஷன். எது ஃபேஷன்? இத பாத்து பாத்து ராக்க அப்படியே சாக வேண்டியதா. பாத்தியா? உடனே நான் எங்க உன் கொண்டல கை பிடிச்சு கொடுத்து இந்த பாரு, அது என்னடா அது? ஒட்டு மசுரா. சீ மச்சான், அப்படியே மச்சான். எந்த மசுரா இருந்தானே இத வச்சு தான் பெர்லின் பாரு. உனக்கு கோவம் வந்து எனக்கு கோவம் வந்துச்சு. நீ கீழ விட்டு தூக்கு பாப்பா. சரிமா, கேளுமா, லிப்ட் கேளுமா. நான் கேக்குற மாதிரி கேளு. லிப்ட் கேக்குறேன்னா எப்படி தெரியுமா கேக்குறேன்? யோ, நீங்க லிப்ட் கேக்குற மாதிரி இருக்கு. ஓ, மூடி ஏற மாதிரி இருக்கு. சரி, சும்மா இங்க சார் அப்படின்னு கேளு. எப்படி மாமா அத்தா அப்படி கேளு. ஏய், ரோட்ல வண்டில வேகமா போறது மாமா சொன்னா புரியுமா? வண்டியில லிப்ட் வேணுமா வேணாமா? இல்ல வேணுங்க. அப்ப கேளு. என்ன அது? இல்லம்மா, என்ன சொல்லு. வண்டில ஏத்தி என்ன அந்த காலேஜ் வாசல்ல இறக்கிட்டு போங்களே. இப்ப உன்னை காலேஜ்ல கொண்டு போய் விடுறேன். இந்த வண்டி எப்படி விபத்து நடக்குன்னு சொல்றேன். பா, வண்டியில இருந்து நல்ல தயவு செஞ்சு கேட்டுக்கங்க. எல்லாமே ஒன் சைட்ல உட்காரக்கூடாது. 2 காலையும் தூக்கி இப்படி போட்டு அவுத்து போட்டுட்டு உட்காரு. சரி, உட்காண்டியா? பைக்ல ஏறணுனே பசங்க மனசு எப்பயுமே வெள்ள மனசு. வண்டியை நாங்க பொறுமையா தான் ஓட்டுவோம். ஏன் பொம்பளை புள்ள பார்த்து பதனமா கொண்டு போய் சேர்க்கணும்னு வண்டியை 60ல தான் நாங்க ஓட்டிட்டு போவோம். உட்கார்ந்துருக்க பொம்பளை புள்ள நீ சும்மா உட்கார்ந்துருப்பியா? உட்கார்ந்துருப்பியான்னு கேட்கிறேன். என்ன தெரியுமா பண்ணுவேன்? என்ன பண்ணும்? வண்டி 60ல போறப்ப ஐயோ மணி ஆயிடுச்சு, இவன் என்னடா இவ்வளவு பொறுமையா போறானே, எப்படா காலேஜ்ல கொண்டு போய் சேர்ப்பான்னு சொல்லிட்டு ஓட்டிட்டு போறவன் தோல்ல தூக்கி லைட்டா கைய போடுறது. கை இங்க வந்தோடனே இவனுக்கு சும்மா கிருன்னு கிளம்பிடும். என்னது? முறுக்குறதுதான். புதிய முறுக்கு தான் முறுக்குவாங்க. வண்டி 80ல பிடிக்கிட்டு போவோம். இப்ப கூட நம்மள சும்மா இருக்கிறது இல்ல. என்னடா தோல்ல போட்டு வண்டி 80ல போறேன்னு சொல்லிட்டு ஒரு பயத்துல தோல்ல போட்ட கையை தள்ளி போடுறேன்னு சொல்லி அவன் நெஞ்சோடு அணைக்கிறது. கையில் நெஞ்சுக்கு வந்தோடனே இவனுக்கு முள்ளு டொயின்னு தூக்கிடும். எந்த முள்ளு? ஸ்பீடா மீட்டர் முள். நீங்க எல்லாம் சிரிச்சு காட்டி கொடுக்காதீங்க அண்ணனே ப்ளீஸ். ஓகே ஓகே
பொம்பளை மாதிரிலாம் வண்டி ஓட்டவே முடியாது. நான் அழகா வண்டி ஓட்டிட்டு போயிட்டு அழகா வரும். இப்ப பசங்க நாங்க செல்போன் பேசுவோமே, எப்படி பேசுவோம் சொல்லுவோம்? எப்படி பேசுவீங்க? மச்சான் இல்ல மச்சான். நல்லா இருக்கீங்களா மச்சான்? நடக்க மச்சான். சாப்பிட்டீங்களா மச்சான்? இப்பதான் மச்சான் சாப்பிட்டேன். மச்சான் அவரா டீ கடைக்கு வந்துருங்க. ஆமா இது வந்து நம்ம பேசிக்க. ஏய் நான் பொம்பளை பிள்ளை கூட பேச எங்கடி இருக்க? அதுக்கு அந்த காலேஜுக்கு வந்துட்டு சரி இப்படி பேசுறீங்க. இப்ப நான் கேக்குறேன், எப்படி? உங்க அப்பா உனக்கு பீஸ் கட்ட காசு தரல. சரி. உங்க அப்பா உனக்கு போன் பண்றப்ப உங்க அப்பாட்ட நீ எப்படி பேசுவ? எப்பா என்னடா குட்டியா? இன்னும் ஸ்பீடாமா ஒரு பஸ்ஸே கவுத்துட்டு போயிடுச்சு ஒரு பிள்ளை. டிரைவர் இப்படியே ஓட்டி போயிட்டு இந்த பிள்ளை போன் எடுத்துட்டு புளிய மரத்துல ஏத்திட்டாரு வண்டியை. ரெண்டே வார்த்தை குட்டிட்டு போயிட்டார்ல. இப்ப நான் கேக்குறேன், இவ்வளவு நல்லா பேசுறீங்க, இந்த இடத்துல நீங்க என்ன பண்றீங்க? என்ன பண்றீங்க? எள்னியா முடிக்க போட்டு பாத்து சப்புன் இருக்கா? ஓ என்ன சொல்லியிருக்காங்களா? என்ன சொல்றாங்க ஒன்றும் புரியல. சரிம்மா நீ வண்டியில என்னது ஒண்ணும் புரியாம தான் நிக்கிறாங்க. பேசுறவங்க அப்படிதான் பேசி என்ன பண்ணிட்டு இருக்க? யார் பண்ணே சொன்னேன்? பிசினஸ் எடுத்துருங்க பாப்போம். நான் சொல்றேன் என்ன? நான் என்ன பேசுறேன்? பாட்டி வர நெம்மாக்கு பாட்டி நீ என்ன விழுந்துகிட்டே இருக்க? இப்படி மாட்டி விடுற மச்சான். தயவு செய்து அசிங்கமா பேசவதே சரிங்களா? ஆமா இங்க வரையும் கேட்குது. இல்ல ஒரு வயசுக்கு தகுந்த மாதிரி பேசாம சின்ன உட்கார்ந்து சின்ன பையன் உட்காந்துட்டே தம்பி மாதிரி பேசுறது தம்பி என்னடே வீட்டு தம்பி வீட்டுல அக்கா தங்கச்சி இல்லையாடா? ஏண்டா டேய் எப்படா நீங்க படிச்சு முன்னேற புரிய? ஏண்டா கூட வந்து நம்ம அக்கா தங்கச்சி நினைக்கிறாங்க. நாடகம் சந்தோஷமா ஜாலியா இருந்துச்சு. யூடியூப்ல போட்டா தெரிஞ்சு நீ பேசினா தெரிஞ்சலாம். எத்தனை அக்கா தங்கச்சி எல்லாம் நம்ம கூட அதிகமா பேசாதீங்க. நம்ம படிக்கிற பசங்க அதெல்லாம் பேசக்கூடாது. ஏண்டா ஸ்கூல்ல தான் சொல்லி விட்டாங்களாடா? பாட்டெடுத்து பாட்டி வர நெம்மாக்கு பார்வதி ரகதி
மாங்குயிலே மாங்குயிலே பூங்குயிலே தொழிலை ஏமாத்த கூடாது. நான் எப்படி அவர்கிட்ட போய் மட்டார்னு கொடுத்தேன் அந்த மாதிரி மட்டார்னு எப்படிங்குது இன்னொரு ஆட்டம் அதாவது ஆடுதான் பாப்போம். வக்கீல வக்கீல சொல்லிப்பட்ட ரவிச்சந்திரன் அரசனூர் ஏ செந்தில்குமார் அவர்கள் சார்பாக டான்சர் ஜெயபிரியா அவர்களுக்கு 101 ரூபா தானே அன்பளிப்பாக அன்பளிப்பதற்கு நன்றி 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 வணக்கம். அன்பளிப்பு கொடுக்கறதுக்கு முன்னாடி எப்படி பண்ணுச்சு பத்தியில பத்தியில இழுத்து போடுறது நீங்க கட் பண்ணுங்க கிட்ட 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 கொடுங்க இப்படி கீழே கீழே சிட்டி மேல கட்ட அப்படி அடுத்தபடியாக டி உசிலங்குளம் சூறாவளி ஆனந்த் அவர்கள் சார்பாக உனக்கு இல்லை என்னதான் 100 ரூபா தானே எனக்கு நான் சொன்னேன் மண்டே போல 100 ரூபா தானே எனக்கு அன்பளிப்பாக வழங்கியிருக்கிறார்கள். அன்பளிப்பு வழங்கி பெருமைப்படுத்தி அன்பு உள்ளவங்களுக்கு மனமார்ந்த நன்றி நன்றி கிடந்த வணக்கம். இதுக்கு வேற மாதிரி கொடுக்குற எப்படி ஊருக்குள்ள என்ன பத்தி ஊருக்குள்ள
நம்பி அந்த பக்கம் திரும்பி இந்த திறமை இவ்வளவு நாளா நீங்க எங்க வச்சிருந்தீங்க? காலை தூக்க சொல்லுங்க மச்சான். காலை தூக்க சொல்லுங்க இப்ப மச்சான். அந்த பிள்ளை அதே மாதிரி காலை தூக்கி ஆடுறேன். என்ன ஆம்பளை இல்ல? ஏண்டா நீ அக்கா தம்பி பிறந்திருக்கே இல்லையா? அப்படி கேளுங்க. ஏய் ஒன்னே தான் கேக்குறேன். என்னது நான் மூஞ்சு முகர கிடையாது பாரு. ஓகே. நல்ல பப்பளம் சரி லொப்ப பையில பப்பளங்க. ஏய் இது என்ன நாடியாது? இது வந்து இது ஜப்பான் தாய் நாடியா? தாய்நாடு. பெண்கள்லாம் யாரு? நாட்டின் கண்கள். கண்கள் மாதிரி. போய் போய் பொம்பளை பிள்ளைய காலை தூக்கி ஆட சொல்றியே. நீல பப்பளம் பதில யார் பெயர்ட்டு? ஏடா சோற திட்டா சோற ஒரு சுத்தமா திட்டாடா ஏடா புட்டாக்க தின்னி ஏடா யாரடா பார்த்தோடா ஏண்டா உன்ன சொல்லலாம்டா அப்படி இந்த ரெண்டு பிள்ளை யார் நம்பி வந்திருக்கு? நீ சோற தான் தின்றி நம்ம நம்பி தானே வந்திருக்கு. போட்டியாட்டம் என்ன வேணா ஆடலாம். அதுக்காண்டி பொம்பளை பிள்ளை காலை தூக்கி ஆட சொல்றியே. நீல அக்கா தம்பி பிறந்திருக்கே இல்லையா முதல்ல? சரி, நான் கூட என்னமோ எவ்வளவு நினைச்சேன். எனக்காக நீங்க ரெண்டு பேரும் இப்படி அவர் கூட சண்டை போடுறது நினைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லா ஆம்பளையும் உங்களை மாதிரி இருந்தா பிரச்சனையே இல்லை. ஆனா இந்த பொறுப்பு சத்தம் எப்படி கேக்குறா பாரு ஏய் பெண்கள் உட்காந்துக்கலாம் இல்லையா? எவ்வளவு பேர் உட்கார்ந்து நாடகம் பார்த்துட்டு இருக்காங்க. பெத்த அம்மால உட்காந்து போய் போய் ஏய் போட்டியாட்டம் நீ படுத்துட்டு ஆடு முருண்டுட்டாங்க. கோபப்படாதீங்க, விடுங்க, விடுங்க. போய் போய் பொம்பளை பிள்ளை காலை தூக்கி ஆட சொல்ற. விடுங்க, விடுங்க டி. ஐயா, கடிக்கு ஏடா அது ஒத்த காலை தூக்கி ஆட சொல்றே. நீ உனக்கு அறிவு கேளியா? அவர் குடுக்க கடிக்கலாம் பேசுறாரு. நீ நீ என்ன ஆடிட்டு இருக்க முதல்ல? தெரியாம ஆடிட்டேன் அம்மா அம்மா ஜெயப்பிரியா இவர் அவெல்லாம் அக்கா தங்கச்சியோட பிறந்தாதான் அந்த அருமை தெரியும். ரொம்ப நன்றி. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்காக நீங்க ரெண்டு பேரும் இப்படி அது சண்டை ஒத்த அந்த பிள்ளை ஒத்த போட்டேன்னு ஆடிவாங்க. சொல்லிருக்கானே சீ சீ பொது இடத்துல கடுப்பிட முடியாது. ஏமா அம்மா ஜெயப்பிரியா சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன்னா அவன் கிடக்குறான் அக்கா தங்கச்சியோட பிறந்தாதான் அவர் அருமை தெரியும். அதை சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன்னா ஒத்த காலம் தூக்கி ஆடாம ரெண்டு காலம் தூக்கி ஆடுங்க. நல்ல பப்பரப்பான ஆடுதான் நல்லா இருக்கு. ஏங்க ரெண்டு பேரும் இப்ப வாய்க்கிறியா அவருக்கு சப்போர்ட் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருந்தீங்க. இப்ப ரெண்டு நாளைக்கு நீ வந்து பெட்டிக்காரவள ஓ தாய் நாடு. ஆமா தாய் மொழி. பெண்கள் நம்ம நாட்டு கண்கள். பெண்கள்லாம் நாட்டின் கண்கள். இந்த பிள்ளைங்க ரெண்டு யார் நம்பி வந்திருக்கு? நம்மள நம்பி வந்திருக்கு. ஒத்த காலை தூக்க கூடாது, ரெண்டு காலையும் தூக்கணும். என்ன ஒரு வாரம் சாக்கா இருக்கு. ஏயா அந்த பிள்ளை தூக்குறத இங்க எடுத்து விட்டு சரி விடுங்க, அடுத்த குடிப்போம் பாருங்க. ஆதி கருடவனே ஆதி கருடவனே நீலமேகமல்லா உன்னை அந்தரத்தில் வரவழைத்து 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 இந்த உலகடைந்தே மாயவளே மாயவளே கச்சா அரிசி கட்டி கிச்ச வருந்தி வருந்தி கருவா கச்சே உலகடா
என்னை நானே வாழ்கிறேன் அவர் மாரியம்மா பாட்டு மாரியம்மா படம் நீ என்ன பண்ண மாரியம்மா மாரியம்மா திருசூலியம்மா மாரியம்மா மாரியம்மா திருசூலியம்மா மாரியம்மா மாரியம்மா திருசூலியம்மா மனமே காதல் படம் ஆமா எப்படிப்பட்ட காதல் தெரியுமா உன் மீது வைத்திருக்கும் காதல் இருவரே என்னை இவ்வளவு சோதனை பண்ணிட்டு ஆமா. காதல் பண்ண முடிவு பண்ணிட்டீங்க ஆமா. ஒரே ஒரு காதலா பண்ணிட்டு போயிடுவோம் ரெண்டு பேருமே சேர்த்து உள்ள போயிடுவோம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல என்னை காதலிக்கணும் ஒரு நிபந்தனை என்ன நிபந்தனை என்னை கல்யாணம் பண்ணிக்க போகணும்னா பரம்பரை எங்க வீட்டுல ஒரு வழக்கம் இருக்கு என்ன வழக்கம் அந்த பழக்கத்துக்கு கட்டுப்பட்ட ஆம்பளை மட்டும்தான் நாங்க கல்யாணம் பண்ணிப்போம் அது யாரா இருந்தாலும் சரி அப்படியா ஆமா எனக்காக நீங்க என்ன வேணா செய்வீங்களா என்ன வேணாலும் செய்யறோம் அப்படி செஞ்சுதான் உங்களை கல்யாணம் பண்ணிக்குவேன் உசுரே நான் கொடுக்குறேன் நிஜமா உசுரே கொடுக்குறேன் வா வா என்ன உனக்காக செய்யணும் என்ன உனக்கு செய்யணும் என்ன வேணாலும் நீ சொல்ல நான் எல்லாத்தையும் செய்யறேன் இது என்னது சங்கு என்ன ஜெயில போட்டு சங்கு 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 தானே ஆமா. இத ஊத தெரியுமா நல்லா ஊதுனீங்கன்னா உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்குவேன் நான். இது ஒரு பெரிய விஷயமா நீங்க ஊதுங்க பாப்போம் இந்த மாதிரி எப்படி ஊதுற மாதிரி மச்சான், ரெடி? ரெடியா அதான் இருக்கும் ஊதியா. வா ஏய், முடிஞ்சிருச்சு லூசுண்ட, அது அவர் வாசல், நீ மட்டும் ஊதிக்காமி. ஏம்மா? அவரோட உதவி இல்லாம நீ ஊதிக்காம. இப்ப நான் எப்படி ஊதுற முடியுது அது ஆம்பளைங்க தானே, இந்த வயசு பசங்க. நான் என்ன உன்னை தூசியா ஊத சொன்னேன்? சங்க ஊதியாமல. இருமா நீ ஊதினியாத்தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்குவேன். சரியா? நீ ஊதியா இல்ல நான் ஊதட்டுமா? ஏன்னா மச்சான் ஏன்னா இந்த பேரே சங்கூதி மணிதான். ஏங்க எல்லாம் ஏங்க சரி ஏய், வேணா ஒண்ணு இந்த வச்சுக்க. பேச்சுக்கு மாட்டேன். வேணா ஒண்ணு வச்சுக்க. இல்ல, அப்புறம் நான் கொண்டாந்து இங்க எவ்வளவு வச்சு இதை யாரு ஊதுறீங்களோ அவங்களதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிடுவேன். இந்த சங்க நான் ஊதுறேன் அதுக்கு முன்னாடி ஊதுனா உன்னை கல்யாணம் பண்ணிக்குவேன், இல்ல ஊதுறவங்கள கல்யாணம் பண்ணிக்குவேன். அதுக்கு முன்னாடி ஏய், ஏய், வாங்கப்பா வரிசையா. நீ என்னை கல்யாணம் பண்ணோம்னா நான் ஒண்ணு கேட்பேன் என்ன கேப்பீங்க? அதுக்கு நீ பதில் சொல்லணும் கேளுங்க சொல்றேன். நீ பதில் சொன்னாலும் சரி இங்க உட்கார்ந்து இருக்கவங்க பதில் சொன்னாலும் சரி ஆம்பளை யார் சொன்னா? யார் வேணாம் ஆனா அதுக்கு சரியான பதில சொல்லிட்டா சொல்லிட்டா? நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஓ, சொன்னா தானே கல்யாணம் பண்ணிக்குவீங்க. ஒரு சின்ன கணக்கு என்ன கணக்கு? 3 பேர் கடைக்கு போய் ஜாமான் வாங்குறாங்க சரி, தலைக்கு 20 ரூபா 3 பேர் என்ன ஜாமான் வாங்குறாங்க? ஏதோ மல்லிகை ஜாமான் வாங்குறாங்க தலைக்கு 20 ரூபா கொண்டு போய் கடையில கொடுக்குறாங்க மொத்தம் 60 ரூபாயா? 60 ரூபா கொண்டு போய் கடையில கொடுத்த உடனே கடைக்காரு காசை வாங்கிக்கிறாரு ஜாமான கொடுத்துட்டாரு ஜாமான் எவ்வளோ? 60 ரூபா 3 பேருக்கு 20 ரூபாய்க்கு வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க சரி, கடைக்காரர் என்ன பண்ணாரு என்ன பண்ணாரு? 60 ரூபாய்க்கு ஜாமான் வாங்கியிருக்காங்க ஒரு 5 ரூபா திருப்பி கொடுத்துருவோம்னு சொல்லி திருப்பி 5 ரூபா கொடுத்து கடைக்கார பையன்ட்ட கொடுத்து அனுப்புறாரு இந்த 3 பேர்ட்ட கொண்டு போய் கொடுத்துட்றான்னு கடைக்கார பையன் என்ன தெரியுமா பண்ணுனா அந்த காசை எடுத்துட்டு போய் தலைக்கு ஒரு ரூபான்னு 3 பேர்ட்ட கொடுத்துட்டு 3 ரூபாயா? ஒரு ரூபா ஒரு ரூபானா 3 ரூபா தானேயா? 3 ரூபா கொண்டு போய் கொடுத்துட்டு 2 ரூபாவை இந்த பையன் வச்சுக்கிறான் இப்ப அவங்க கணக்குல 3 பேருக்கு 20 ரூபால ஒரு ரூபா வந்துருச்சுன்னா மொத்தம் 19 ரூபா 19 ரூபா 19 ரூபா 3 பேர் கணக்கு என்ன மச்சான் ஏய், இப்ப இந்த கணக்குல இருவர் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்னம்மா? அதுதான் அவர் 5 ரூபா எடுத்து தானே கொடுத்தாரு 60 ரூபாயில. அப்ப 55 ரூபா தானே கொடுத்துருக்காரு. 55 ரூபாய்னாமா 20 ரூபாமா கணக்கு ஒரு ஆளுக்கு 20 ரூபாமா நீ அவர்தான் ஏன் பாக்குற ஆமா 20 ரூபா கணக்குல ஒரு ரூபா திருப்பி வந்துருச்சுன்னா மொத்தம் 19 ரூபா தானே இவங்க கடையில கொடுத்துருக்கறதா அர்த்தம் அப்ப 19 19 19 கூட்டுனா எவ்வளவு 39 27 அங்கிட்டு 30 ரூபா 57 ரூபாவா இந்த பையன் எவ்வளவு இருக்கு 2 ரூபா மொத்தம் 59 ரூபா கணக்கு 60 ரூபால இந்த 1 ரூபா எங்க போச்சு என்ன குழப்பறேன் நீ? நானே குழப்பவாதி என்ன? ஆனா கணக்கு தெரிஞ்சவங்க மட்டும் கை தூங்குனேன் புரிஞ்சுக்கிட்டவங்க மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்களா அவ்வளவு தூரம் புரிஞ்சுக்கிட்டாங்க பாரு எல்லாருமே கணக்கு புரிஞ்சுக்கிட்டாங்க அவன் கையை தூக்க முடியாம காலம் இருக்கிறோம். அவன் படுத்துக்கிட்டே புரிஞ்சுக்கிட்டான் மச்சான் இந்த 1 ரூபா எங்க போச்சு
உங்களுக்கு 100 ரூபா அன்பளிப்பு. ஏய் பேச்சுக்கு மாத்தாத நீ மட்டும் சங்கம் ஊது. காதல் சங்கம் ஊதியா? இந்த பெட்டியார ஊத சொல்லு. ஏய் நீ ஊதியா? நீ தானே என்ன கல்யாணம் பண்ணிக்க போற? எனக்கு ஊத தெரியலமா. வரலமா வரலமா. நீங்க அந்த சங்கம் நமக்கு வராததை குடிச்சிட்டு வரல வரல என்ன பண்றது? போனா போயிட்டு போகுது. முடிச்சதுக்கு அப்புறம் நீ அந்த சங்க ஊதுற சொல்ற, கல்யாணம் முடிஞ்சவன ஊதுறேன் பாரு, அவளே ஊதுவா.